உங்கள் லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கா? ஆமாம். பெரிய அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறப்போ ஹேங் ஆகுதா? ஆமாம். இந்த செட்டிங்ஸ் அந்த செட்டிங்ஸ்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எதுவும் நடக்கலையா? ஆமாப்பா. புது லேப்டாப் வாங்குறதுக்கு டிசைட் பண்ணிட்டீங்களா? ஹோல்ட் ஆன், இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஸோ ஒரு சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அதோட ஹார்ட்வேர். ஸோ நீங்கள் என்னதான் செட்டிங்ஸில் ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாலும் அதோட ஹார்ட்வேர் சரியில்லைன்னா இந்த சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய 3 years old லேப்டாப் HP Pavilion X360 இதோட பர்ஃபார்மன்ஸ் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன், இதுக்காக நான் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் என் லேப்டாப். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். என் லேப்டாப் பூட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இதில் நான் காட்டியிருக்க டைம் தான் இதோட மினிமம் பூட்டபிள் டைம். ஸோ என்னோடய ஹோம் ஸ்க்ரீன் வர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 1 minute 10 seconds. நான் இப்போ இதில் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணதுக்கு கொடுத்தேன். ஸோ அது ஓப்பன் ஆகி வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து 1 minute 40 seconds. இதுதான் என்னோடய லேப்டாப்போட மினிமம் பூட்டிங் டைம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு என் லேப்டாப்பை டிஸ்அசம்பிள் பண்ணி இதோட ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு இதோட ரேம் அப்கிரேட் பண்ண போகிறேன். இந்த லேப்டாப்பில் வந்து 2 ரேம் ஸ்லாட் இருக்கும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக 8 GB ரேம் வந்து ஒரு ஸ்லாட்டில் இருக்கும், இன்னொரு ஸ்லாட் எம்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்லாட்டுக்கு நான் ஒரு 8 GB ரேம் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக என்னோடய பிளான் என்னென்னா, ஒரு 8 GB ரேம் அப்கிரேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதோட ஹார்ட் டிஸ்க்கையும் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் என்னோடய பிளான். இது ஸோ அதுக்காக நான் லேப்டாப்புக்கு ஷட் டவுன் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னென்னா இதோட ஸ்க்ரூஸ் எல்லாம் பாட்டமில் தான் இருக்கும். ஸோ இதான் என்னோடய டூல் கிட்டு. ஸோ இதில் மோஸ்ட்லி ஸ்டார் ஸ்க்ரூஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் அது காமனாக நம்மக்கிட்டே இருக்கும் எல்லார்ட்டையும். ஸோ பட் இந்த டைப் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் யூஸ் பண்ணுறது சேஃப். ஸோ இதை ரிமூவ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேடிங் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோன்னா அது உள்ளதாக ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மேலே இருக்க இந்த ரப்பர் பேடிங்கை ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் இந்த சென்டரில் ஒரு சின்ன டாட் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அது உள்ளேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்களே டிஸ்அசம்பிள் பண்ணி அசம்பிள் பண்ணலாம். பட் என்னென்னா, நீங்கள் எதை எங்கேருந்து கழட்டுறீங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். சப்போஸ் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்களே ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணி அதே அப்படியே ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த பாட்டமில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதுக்காக நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB ரேம் வாங்கியிருக்கேன், DDR4 ரேம் வாங்கிட்டேன். அண்ட் வந்து ஒரு 1 TB SSD ஒன்றும் வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் இப்போ வரும்போது காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இதில் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த சென்டரில் இருக்க ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி, ஸோ ஒவ்வொரு லேப்டாப்பும் ஒவ்வொரு டைப்பில் நம்ம வந்து டிஸ்அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் லேப்டாப் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்தந்த இப்போ நீங்கள் ரேமுக்குன்னா தனியாக ரேமுக்குன்னு ஒரு டோர் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். பட் இந்த லேப்டாப்பில் அப்படி பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம அந்த கீபோர்டே மொத்தமாக கழட்டி எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் அந்த செக்ஷன் கேப்னு சொல்லுவாங்க, இதை வச்சு அதில் லாக் பண்ணிவிட்டு லைட்டாக இழுத்தோன்னா ஒரு லாக் ரிலீஸ் ஆகும். அதில் இந்த மாதிரி ஒரு டூலை வச்சு இதை வந்து அப்படி லைட்டாக கிளிக் பண்ணி விட்டோம்னா இது ஓப்பன் ஆகிடும். பட் வந்து இதை வச்சு நம்ம அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த கீபேடோட கனெக்டர்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். மொத்தம் 3 ரிப்பன் கனெக்டர்ஸ் வரும். ஒன்று வந்து ட்ராக் பேடுக்கு, ஒன்று வந்து கீபோர்டுக்கு, அண்ட் வந்து இன்னொன்று இந்த கீபோர்டில் இருக்க பேக் லைட்டு அதுக்கு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் எனக்கு வசதியாக கேமராக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அந்த ப்ரொவிஷனில் லாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த லாக்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒரு லாக் ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்குள்ளே கை போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா
நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து மதர் போர்டில் பற்றக்கூடாது. பட்டுச்சுன்னா ஏதாவது டேமேஜ் வச்சுச்சுன்னா மதர் போர்ட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கவனமாக பண்ணணும். ஸோ இப்போ செகண்ட் லாக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ரிப்பன் கழட்டிட்டேன். ஸோ தேர்ட் லாக்கையும் ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் தேர்ட் லாக்குக்கு அந்த ரிப்பன் கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுனால பொறுமையாக நம்ம ஓப்பன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து எனக்கு செகண்ட் டைம் நான் அந்த லேப்டாப்பை வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் இதோட பேட்ரி போயிடுச்சு. ஸோ அந்த பேட்ரியும் நானே தான் ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ இதுதான் நம்ம லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் அண்ட் இது பேட்ரி. நம்ம ரேம் வந்து இந்த இடத்துல தான் கீழே இருக்குது. ஸோ இந்த ரேமை நம்ம அப்கிரேட் பண்ணால் அந்த மதர் போர்டை டோட்டலாக வெளியில் எடுத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே ஒரு லேப்டாப்பை டிஸ்அசம்பிள் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட பேட்டரியை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அதில் பவர் உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஏதாவது டூல்ஸ் பட்டுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறேன். இது அதோட பேட்ரி. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்கையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஸோ டேட்டா கரப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ஹார்ட் டிஸ்கே எப்போதுமே நீங்கள் ஏதாவது எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் ஹார்ட் டிஸ்கை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுனால ஓஎஸில் எதுவும் பிரச்சனை வருமானா அதெல்லாம் எதுவும் ஆகாது. ஸோ அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா சில இடத்துல ஸ்க்ரூஸ் இருக்காது. அதையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல ஸ்க்ரூஸ் போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் நான் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஸ்க்ரூஸ் இல்லை, ஆனால் அதுக்கான மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க் போட்டிருக்க இடத்துல உள்ள கனெக்டர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். மொத்தம் ஒரு 4 கனெக்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்படியே அந்த மதர் போர்டை வந்து லிஃப்ட் பண்ணுறேன் வெளியில். அது லிஃப்ட் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அந்த ரிப்பனுக்கு கீழே இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரூவையும் நான் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு பொறுமையாக, இது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். நீங்கள் 1க்கு 2 தடவை எல்லா ஸ்க்ரூஸையும் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த மதர் போர்ட் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அண்ட் வந்து இந்த விஷயம், இதுக்கு கீழே மதர் போர்டுக்கு கீழே வந்து இதோட வைஃபை அண்ட் ப்ளூடூத் கார்டு வந்து இதில் கனெக்ட் ஆகிருந்துச்சு. அதை நான் கவனிக்கவே இல்லை, லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். நான் அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் வெளியில். ஸோ இதுதான் நம்ம லேப்டாப்போட மதர் போர்ட். அண்ட் இந்த மெட்டல் பிளேட்டுக்கு உள்ளே தான் வந்து ரேம் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ ரேம் ஸ்லாட்ஸ் வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா மதர் போர்டுக்கு கீழே வச்சுருக்காங்க. அதனால தான் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரேம் இருக்குது, இன்னொரு ரேம் ஸ்லாட் எம்டியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லாட்டில் தான் நம்ம இப்போ இன்னொரு ரேமை போட போகிறோம். இதுக்காக நான் வாங்கின ரேம் பார்த்தீங்கன்னா ஏடேட்டா DDR4 2400 MHz ரேம், கிளாக் ஸ்பீட் ரேம். ஸோ நம்ம இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ரேமை இன்ஸ்டால் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் மாற்றி இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் திருப்பி வச்சிங்கன்னா அது லாக் ஆகாது. ஏன்னா ஊடையிலேருந்து ஒரு கட் இருக்கும். அந்த கட்டு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம அந்த கோல்டு கலர் பின்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக உள்ளே போய் லாக் ஆகுதான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். அப்புறம் டாப்பில் இருந்து லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா சைடில் இருக்க அந்த 2 லாக்ஸும் லாக் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ரேமை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த கூலர் ஃபேன்ஸில் கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும். இந்த டஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகும். இந்த டஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கவரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே எடுத்து மாட்ட வேண்டியதான். ஸோ நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ நான் இதோட ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் திரும்ப மாட்டிகிட்ருக்கேன்.
எந்தெந்த கனெக்டர்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிங்களோ அதை எல்லாத்தையும் திரும்ப கனெக்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஏதாவது ஒரு கனெக்டரை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லேப்டாப் பூட் ஆகாது. பூட் ஆகும், சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வரலாம். ஸோ நான் இப்போது கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் என் லேப்டாப்பை பூட் பண்ணுறேன். நம்ம ரேம் மாற்றினது வந்து நல்லா தான் வேலை செய்யுது. ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன். பட் ரேம் மாற்றுறதுனால பெருசாக பூட்டிங் ஸ்பீட்லாம் கூடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. இது வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் ஸ்லாட்டில் ரேம் யூஸ் பண்ணுறதுக்கும் டபுள் ஸ்லாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு வேலையை ஒருத்தர் செய்கிறதுக்கும் ஒரு வேலையை 2 பேர் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இதுலேயும் நிறைய சேஞ்சஸ் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் மேனேஜரில் போய் மெமரி செக் பண்ணோன்னா இப்போ நம்ம ரேம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்து 2 ஸ்லாட்டும் ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் வந்து 18 ஜிபியில் 13.4 ஜிபி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நல்லா ரன் ஆகும். இதில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு டேட்டா எடுக்கிறதுக்கு கூகுள் க்ரோமையோ எதையாவது ஓப்பன் பண்ணேன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த பிரச்சனை இப்போது வந்து இதில் இருக்காது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம இப்போ ரேம் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நான் இதே வீடியோலேயே எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் வந்து இந்த வீடியோவே ரொம்ப இழுத்துருச்சு பிகாஸ் ஆஃப் இதை பிரித்து மாற்ற காம்ப்ளிகேஷன். நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். சப்போஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதா இருந்தால் என்னெல்லாம் பண்ணணுன்றதை காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த வீடியோவே கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, அந்த சாஃப்ட்வேர் க்ளோனிங் எப்படி பண்ணுறது, ஓஎஸ் க்ளோனிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். See you guys. Bye.